வாங்க வாங்க டக்குன்னு இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடுனதுக்கப்புறமா 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம எல்லாமே வதக்கிட்டு அரைக்கிறதுனால லைட்டாக வதங்கினாலே போதும். நார்மல் சைஸ் தக்காளி 3 எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு இது எல்லாத்தையும் மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அந்த சூட்டுலேயே தேங்காய் துருவல் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இந்த பக்கம் நண்டு மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நண்டையும் சேர்த்துட்டேன். அரைச்ச மசாலாவை நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துற வேண்டியது தான். நம்ம எல்லாமே மசாலா வதக்கி அரைச்சதுனால ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீனை சேர்த்துற வேண்டியது தான். மீனை சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோமா நம்ம டக்குன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறமா நண்டு வறுவல், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் என்னங்க, வாங்க சாப்பிட்லாம்.